பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நியூ மந்த் நியூ பிளெஸிங் மூலமாக இந்த மே மாதம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதமான வசனங்களை பற்றி தியானித்து வருகிறோம். இந்த மே மாதம் முதல் நாளில் தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதமான வசனம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமா அவங்க பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பில இருந்த காலத்துல தேவனால் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் நாட்டை இழந்து வேற நாட்டுல துன்பத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. ஜனங்கள் தேசமெங்கிலும் சிதறி போயிருந்தாங்க. ஒரு சரியான தலைமை இல்ல. கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரே அப்படின்னு மக்கள் தங்கள் நம்பிக்கையை இழந்து போயிருந்த காலம். அவர்களுடைய உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர்ச்சி இல்லாம கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரோ அப்படின்னு ஒரு துக்கத்துல இருந்த காலம் அது. சுருக்கமா சொன்னா இஸ்ரவேல் மக்கள் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வறண்ட நிலைமையில இருந்தாங்க. இந்த சமயத்துலதான் தேவன் எசேக்கியேல் 34 அதிகாரத்துல இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். இந்த அதிகாரத்தை முழுமையா நம்ம வாசிச்சோம்னா அங்க தேவன் தவறான மேய்ப்பர்களை கண்டிக்கிறாரு. நான் என் ஜனங்களை மேய்ப்பேன், இழந்தவர்களை திரும்ப கூட்டுவேன், உடைந்தவர்களை சுகப்படுத்துவேன், பிறகு நான் ஆசீர்வாதமான மழையை தருவேன் என்கிறார். ஆசீர்வாதமான மழைனா என்ன அர்த்தம்? அது லிட்டரலா மழைய மட்டும் குறிக்காம தேவனுடைய கிருபையை, அவருடைய மீட்பை, சமாதானத்தை, பலத்தை, தேவனுடைய சந்நிதியை குறிக்கிறது. அதாவது வறண்ட வாழ்க்கையில மீண்டும் உயிர் மற்றும் நிறைவை கொடுக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் சுகமான நேரத்துல கொடுக்கப்படல. இஸ்ரவேல் மக்கள் மிக கடுமையான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த நேரத்துலதான் கொடுக்கப்படுது. இது ஒரு சாதாரணமான ஆசீர்வாத வசனம் அல்ல. ஒரு அடிமைத்தனத்துல சிதறி போயிருந்த மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலம்னா தேவையான காலம். இந்த தேவையான காலத்துல பெய்யற மழை அப்படிங்கிறது வறண்ட கோடை காலத்திற்கு பிறகு பெய்யும் மழையை போன்றது. ஏப்ரல் மே வெயில் காலத்துல வறண்டு போயிருக்கும் இந்த பூமிக்கு அதற்கு பிறகு வரும் மழையானது உலர்ந்து போனதை உயிர்ப்பிக்கும். எசேக்கியேல் 37:5 இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள்னு சொல்லியிருக்கிறது போல உலர்ந்து போன உங்க வாழ்க்கைய இந்த மழை உயிர்ப்பிக்கும். உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நீங்க இப்போ ஒரு ஆசீர்வாதமற்ற நிலையில இருக்கீங்களா? எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கலையா? நீங்க நன்மை செய்தாலும் அது தீமையா முடியுதா? ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாம தடுமாற்றமான நிலைமையில இருக்கீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அவர் உங்களை உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்பார். யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு சொல்றாரு. இந்த எசேக்கியேல் 37 அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவர் அவனை ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துறாரு. அங்க உலர்ந்து போன எலும்புகள் மகா திரளா கிடக்குது. அப்போ கடவுள் அதை எல்லாத்தையும் காட்டி, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு எசேக்கியேல், ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர்னு சொல்றான். அப்போ இந்த எலும்புகளை பார்த்து, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள்னு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றாரு. இவனும் அப்படியே சொன்னான். உடனே மிகுந்த இரைச்சல் உண்டாகி எலும்புகள் எல்லாம் ஒன்னோட ஒன்ன சேர்ந்து நரம்பு மாம்சம் எல்லாம் உண்டாகி மேல்புறம் தோலினால மூடி உடல்களா மாறுது.
பாருங்க, உலர்ந்த எலும்புகளாக கிடந்த பள்ளத்தாக்கு இப்போ உடல்களால நிறைஞ்சிருக்குது. ஆனா அந்த உடல்கள்ல ஆவி இல்ல, உயிர் இல்ல. இப்போ மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆவிய பார்த்து இவங்க எல்லாரும் உயிரடையும்படிக்கு இவங்க உடல்களுக்குள்ள போன்னு சொல்லு அப்படின்றாரு. எசேக்கியேலும் அப்படியே சொன்ன உடனே ஆவி அந்த உடல்களுக்குள்ள போய் எல்லா உடல்களும் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாக நின்னாங்களாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குள்ளான வாழ்க்கையில நாம் உலர்ந்து போய் உயிர் இல்லாம செத்தவர்களைப் போல இருக்கிறோமா? யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசுருவை உயிர்ப்பித்த நம் இயேசுவினிடத்துல நாம வரும்போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய செத்த வாழ்க்கைக்கு அவர் உயிர் கொடுக்கிறார். எப்படி உலர்ந்து போன எலும்புகள் பெரிய படையாக மாறியதோ அதே போல முடிந்து போனது போல காணப்படும் நம்முடைய வாழ்க்கையை அவர் புதிய உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிறார். இரண்டாவதா, எசேக்கியேல் 34:26 பின்பகுதியில ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்கிறது போல தேவன் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறார். மீட்பை கொடுத்த தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் தருகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஆகாப் ராஜாவும் அவன் மனைவி ஏசபேலும் பாகால் என்ற அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கர்த்தருக்கு மிகுந்த கோபம் உண்டாக்கினதுனால கர்த்தர் 3 வருஷமா மழை பெய்யாதபடி வானத்தை அடைச்சு போடுறாரு. தேசமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகுது. 3 வருஷம் கழிச்சு நான் மழையை பெய்ய பண்ண போறேன்னு எலியா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. உடனே எலியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி வர சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றான். நீங்க பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்ல நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். இப்போ நீங்க ஒரு காளைய வெட்டி விறகு மேல பலியா வச்சு உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. அதே மாதிரி நானும் ஒரு காளைய வெட்டி விறகு மேல பலியா வச்சு என்னோட தேவனை கூப்பிடுறேன். எந்த தெய்வம் அக்கினியா வந்து பலியை பட்சிக்குதோ அவரே உண்மையான தெய்வம்னு சொல்றான். இஸ்ரவேல் மக்களும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் ராஜா எல்லாரும் இதுக்கு சரின்னு சொல்லி சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க விறக அடுக்கி காளைய அது மேல வெட்டி வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வர அவங்க பாகால் தெய்வத்தை கூப்பிடுறாங்க. ஒரு சத்தமும் இல்ல, எதுவும் நடக்கல. அப்புறம் எலியா விறகு அடுக்கி காளைய வெட்டி வச்சு அது மேல 4 குடம் தண்ணியையும் ஊத்த சொல்றான். அதே மாதிரி ஊத்துறாங்க. அப்படி 3 முறை ஊத்த சொல்றான். தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்ச உடனே எலியா கர்த்தர் கிட்ட பேசுறான். உடனே கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து வச்சிருந்த விறகு பலி தண்ணி எல்லாத்தையும் பட்சித்தது. ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு விழுந்து வணங்கி அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொன்னு போடுறாங்க. அதுக்கு பிறகு அங்க மழை பெய்யுதுன்னு நம்ம வாசிக்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம கர்த்தரை நம்பாம வேற யாரையோ அல்லது வேற எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறோமா? அதனால நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சல் இருக்குதா? அப்படின்னா இப்பவே நாம் தேவனிடமாக திரும்பி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் கட்டாயம் நமக்கு அதிகமான மழையை ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். சங்கீதம் 65:9-10 சொல்லியிருக்கிறபடி அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து செழிப்பாக மாற்றுகிறவர் தேவன்தான். நம்முடைய காத்திருப்பு நீண்டதாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக, நாம் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு அவருக்குள்ள நிலைச்சிருக்கும் போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை பலன் தரும் வாழ்க்கையாக மாற்றுகிறார். சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வது எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்கிறார். கர்த்தர் பலனை தருகிறார். யோபுவோட வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு. பெரிய பணக்காரன் அவன். அவனுக்கு 10 பிள்ளைங்க. சாத்தானால அவன் சோதிக்கப்படும் போது அவன் எல்லாத்தையும் இழந்து போறான்.
அவனுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்துல இறந்து போறாங்க. அவன் ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் இழந்து போறான். எவ்வளவு பெரிய இழப்பு அது! மகா பெரிய துக்கத்துல இருக்கான். ஆனாலும் அவன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. மனைவி திட்றா, நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்த இடத்துல ஏதோ இவன் தான் பாவம் செஞ்சுட்டான், அதனாலதான் கர்த்தர் இவனை தண்டிக்கிறாருன்னு சொல்றாங்க. யோபுவுக்கே கோபம் வருது. எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுறேன் அப்படின்னு புலம்புறான். ஆனாலும் யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லைன்னு யோபு 1:22 பாக்குறோம். கடைசியில கடவுள் அவனுக்கு எல்லாவற்றையும் ரெண்டத்தனையா திரும்ப கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம யோபு கடைசி அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு 2 தடவை யோபுவை குறிச்சு உதாரணமா சொல்றாரு. அவனுக்கு எல்லாத்தையும் ரெண்டத்தனையா கொடுக்கிறாரு. யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்னு நம்ம வாசிக்கிறோம். நாம் கர்த்தரிடத்திலும் அவர் நம்மிடத்திலும் நிலைத்திருந்தால் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் அவர் அதை பலனுள்ளதாக மாற்றித் தருகிறார். இவ்விதமாக உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனோடு ஐக்கியமாயிருந்தா அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டு உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிறைத்து ஒரு பலனுள்ள வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சூழ்நிலைகளை நீர் அறிவீர், எங்கள் துக்கங்களை நீர் அறிவீர், எங்கள் மனவேதனைகளை நீர் அறிவீரப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அந்தந்த சமயத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீரப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்தருளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு பலனுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேவன் தாமே இந்த மாதம் முழுவதிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு என் ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தில் தங்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களை இழந்தவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆற்றி தேற்றுவாராக. நான் அடுத்த மாதம் இன்னொரு ஆசீர்வாதமான வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you.